ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, சரி யாரெல்லாம் சாப்பிட்ணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்றப்ப, நான் ஆல்ரெடி ஓவர் வெயிட்டில் இருக்கேன், நான் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா நான் வெயிட் ஒன்றும் போட்டுருவேனா, குழந்தைங்க கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, நான்லாம் சாப்பிடலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட்டு, கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக டெய்லியும் ஒரு பழம், 2 விதமான காய்கறி, ஒரு விதமான கீரைகள் சாப்பிடணும். அப்போ தான் கரு வளரும் குழந்தைக்கு எந்த ஒரு புரத சத்து குறைபாடெல்லாம் குழந்தைக்கு ஏற்படுது, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, டெலிவரியும் நல்லபடியாக ஆகும் இல்லையா. அந்த வகையில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி ஃபஸ்ட்டு பசி எடுக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது, எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப குமட்டல் வாந்தியாக இருக்குன்றப்போ நீங்கள் தாராளமாக ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு குமட்டல், அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் குறையும். முக்கியமாக ஒரு செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அப்படியே டம்முன்னு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக கர்ப்ப காலத்தில் பசியே வரலன்னு சொல்கிறவங்க கூட ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இமீடியட்டாக பசியும் போக்கும், பசியும் வரும். சரிங்களா. ஸோ இதை சாப்பிட்றதால உங்களுக்கு வெயிட்லாம் கெயின் ஆகாது, இது நார்மல் தான் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, பாப்பாவோட போன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. இதில் கால்சியம் நிறைய இருக்கிறதால குழந்தைக்கு தேவையான கால்சியம் தாயிடம் இருந்து இல்லாத போது குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது உங்ககிட்ட தேவையான கால்சியம் இருக்குன்றப்ப நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தையோட உறுப்பில் இருக்க எல்லா போனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணாவது, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பாப்பாவோட பிரெயின் முதுகு தண்டம்லாம் உருவாகுது இல்லையா, நரம்பு மண்டலம்லாம் சீராக க்ரோத் ஆகணும் அப்படின்ற ஊட்டச்சத்து நம்மளுக்கு தேவை. முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் மாலை சிக்னஸ், அது காலை சிக்னஸ் அதிகமாக இருக்கும், குமட்டல் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை அதிகமாக இருக்குன்றவங்க முக்கியமாக செவ்வாழைப்பழம் நீரில் கரையக்கூடிய விட்டமின், அதனால பாப்பாவோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, நரம்பு மண்டலத்துக்கு, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் நிறைய இருக்கிறதால குறை பிரசவம் ஆகாது, குழந்தை நல்லா பிரில்லியண்டான ஒரு குழந்தையா பிறப்பாங்க நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறதால. அடுத்து, எல்லா கர்ப்ப காலத்திலும் 100ல் ஒரு 20 பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு சரியாகவே மோஷன் போக மாட்டேது, ரொம்ப கட்டிக்குது, முக்கிற மாதிரி இருக்குது, அந்த இடம் எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி புண்ணாக இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வாழைப்பழத்தில், அதுவும் செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது. இந்த பொட்டாசியம் நம்ம உடம்புல இருந்துச்சு, அந்த பொருள் எடுத்துக்கிறோன்றப்போ செரிமான பிரச்சனை இருக்காது, குடல் நல்லா வேலை செய்யும், நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மோஷன் ஃப்ரீயாக வருங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க கர்ப்ப காலத்தில் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடுன்ற ஒரு பிரச்சனை, அந்த பேச்சே உங்களுக்கு வரவே வராது, நல்ல ரத்தம் சுரக்கும், நீங்கள் கண்கூட பார்க்கலாம். சரிங்களா. அதனால் தாராளமாக கர்ப்பிணிகள், இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல ரத்த சோகை எதுவும் வராமல் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ரத்த அழுத்தம்லாம் இருக்குது, எனக்கு பிபிலாம் இருக்குங்க, அது மாதிரி ஒரு கண்ட்ரோலாக இல்லை அப்பப்போ அதிகமாகிடுது, இல்லை லோ ஆகிடுதுன்றவங்க யாராக இருந்தாலும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூட பொட்டாசியம் செவ்வாழைப்பழத்தில் இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். முக்கியமாக இதை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்க சோடியம் அளவு குறைச்சி நம்மளோட பிபி லெவலை ப்ராப்பராக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, நீரிழிவு பிரச்சனை, ரத்த அழுத்தம் இது ரெண்டுமே வராமல் நம்மளை பார்த்துக்கும். முக்கியமாக அது கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், செவ்வாழைப்பழத்தில் விட்டமின் சி முக்கியமாக இருக்கு இல்லையா, அதில் அது மட்டும் இல்லாமல் கரோட்டின், விட்டமின் சி இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதால செரிமான பிரச்சனை, இதயத்துக்கு நல்லது, ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த நோய் தொற்றை தடுக்க உதவுது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வரப்போகுது அப்படின்றப்போ அதுகிட்டேருந்து உங்களை பத்திரமா பாதுகாக்கும் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதால. இப்போ கர்ப்பிணிகளுக்கு சக்கரை நோய் இருக்குன்னு வச்சுக்கோ, சக்கரை நோய் இருக்கிறவங்க செவ்வாழைப்பழம் சாப்பிடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். செவ்வாழை உடனடியாக ஆற்றல் அதிகமாகும், குளுக்கோஸ், பிரக்டோஸ், சுக்ரோஸ் அப்படின்ற எளிய சர்க்கரைகளை கொண்டது இது. ஸோ இதனால கர்ப்ப காலத்தில் முன்கூட்டியோ அல்லது கர்ப்ப காலத்தில் சுகர் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக செவ்வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போனா ஒரு டைம் ஒரு பீஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம், நீங்கள் ரெகுலராக செவ்வாழைப்பழம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு சில பேர் பயங்கரமாக சாப்பாடு சாப்பிடுவாங்க, நட்ஸ் சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க, அது கூட சேர்த்து செவ்வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இல்லை, ப்ரெக்னன்சி டைமில் ஒரு டைம் நட்ஸ் சாப்பிடணும், ஒரு டைம் பனானா எடுத்துக்கணும், ஒரு டைம் கொஞ்சம் கீரை எடுத்துக்கணும், ஒரு டைம் கேரட் எடுத்துக்கணும். இது எல்லாமே டம்ப் பண்ணி சாப்பிட்டுறப்போ ஓவராக வெயிட் போட்டுருவீங்க, அதனால தான் ரொம்ப எடை கூடுதுன்னு சொல்வீங்க. ஸோ இப்போ ஒரு காலையில் கொஞ்சம் 2 இட்லி எடுத்துக்கிறீங்களா, மத்தியானம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிறீங்களா, அப்புறம் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு எதனா சாப்பிடணும். இது மாதிரி எடுத்துக்கணும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்
ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இது மாதிரி சாப்பிட்டுன்றப்ப கண்டிப்பாக வெயிட் போடும். சரிங்களா? கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்குன்றப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதே நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றப்போ அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்கும், சின்ன சைஸ்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ இது மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கணும். எல்லாரும் எடுத்துக்கலாமானா இல்லைங்க, ஒரு சில பேர் வந்து இவன் சுகர் அதிகமாக இருக்கிறவங்களாம் எடுத்துக்கூடாது. சரி, செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் போடுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையாக நிறைய பேர் கேட்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதற்கான பதில் சொல்லிட்டேன். செவ்வாழை சாப்பிட்றதால வெயிட் போடலாம் போடாதுங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக சாப்பிட்டீங்க, அதான் எல்லா ஃபுட்டையும் எல்லா சாப்பாடையும் கண்ட்ரோலாக இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ அப்போ உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் கண்ட்ரோலாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்றப்போ எதுவும் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற பழம், எடுத்துக்கிற பழம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அது வந்து கல் வச்ச பழமாக இருக்கலாம், நல்ல பழமாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுல ஒரு சில பேருக்கு வந்து வாயு பிரச்சனை வந்துடும், வீக்கம் வந்துடும், வாந்தி வந்துடும். இப்போ எல்லா பொருளும் எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பொருள் வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகுது. உங்களுக்கு செட் ஆனால் மட்டுமே அந்த பழத்தை எடுத்துக்கோங்க. இல்லைங்க, ஒரு டைம் சாப்பிட்றப்ப எனக்கு வாமிட் வந்துருச்சு, குமட்டல் வந்துருச்சு, எனக்கு பிடிக்கலன்றவங்க விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. மற்றபடி நிறைய பொருள் இருக்குது, அதெல்லாம் இது மாதிரி சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு. ஸோ செவ்வாழைப்பழம் தாராளமாக எல்லாரும் சாப்பிடலாம். சரி, எந்த நேரத்தில் சாப்பிடணும்? காலை எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இந்த இமீடியட்டாக கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் சாப்பிடலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.